ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்னோட குட்டீஸோட ஸ்நாக்ஸ்க்கும் லஞ்சுக்கும் என்ன பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு மேங்கோ இருக்குது. ஸோ ஆப்பிள் போட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பாப்பாக்கும் பையனுக்கும் ரெண்டுத்துக்குமே ஃப்ரூட் சாலட் தான். என்னம்மா? பனானா இல்லைடா, பொமிகிரானட் தான் மிக்ஸ் பண்ணுறேன் அவனுக்கு. ஸோ அவனுக்கு வந்து பொமிகிரானட் சாப்பிட மாட்டான் இல்லை, சாப்பிடுவான். பட் ஆனால் வந்து யாராவது சீட் எடுத்து கொடுத்தா சாப்பிடுவான். ஸோ பொமிகிரானட்டுக்கு சீட் எடுக்கிற நவீன மிஷின் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் சொல்லுங்கள். ஸோ என் பாப்பா பொமிகிரானட் சாப்பிடும். ஸோ அவளுக்கு பொமிகிரானட்டும் இது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு. ஸோ அவளுக்கு உனக்கு தான் மட்டும் ஃப்ரூட் சாலடு, அவனுக்கு வந்து சும்மா ஆப்பிளும் மேங்கோவும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன என்னைக்கு அவன் அதட்டுவா நம்ம பயப்படுவோம், இன்னைக்கு நம்ம அதட்டு அவன் பயந்து தலையை. ஓகே, ஸோ லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு ரெண்டுத்துக்குமே லெமன் ரைஸு, பொட்டேட்டோ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். வெறும் சால்ட்டும் பெப்பர் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. இவனுக்கு மட்டும் வந்து எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இவன் ஸ்கூலில் நான்வெஜ் அலவுடு, இவளுக்கு நான்வெஜ் அலவுடு இல்லை. நேற்றே வந்து ப்ரான் பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து எக் ரைஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அவளுக்கு. ஸோ இவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான். அப்புறம் என் ஹஸ்பண்டோட லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து மில்லட்ஸ் போட்டு சாம்பார் சாதம். இதில் மில்லட்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஃபுல்லாக காய் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக் ரோஸ்ட் சைட் டிஷ். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் லஞ்ச் மெனுவும் ஸ்நாக்ஸும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.